மகரிஷியை இன்னொரு சந்தேகம், என் மனதில் எப்படி இந்த உன்னதமான மன்னனுக்கு வந்து இவ்வளவு ஒரு மோசமான ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு, அவனுக்கு ஏன் இவ்வளவு ஒரு துக்ககரமான ஒரு அனுபவம் கிடைச்சிச்சுன்னு அவர் கேட்கிறார். அப்ப வசிஷ்டர் அவருக்கு சொல்றாரு, இந்த மன்னனுக்கு இந்த அனுபவம் நடக்கும்போது நானும் அந்த இடத்துல இருந்தேன். அந்த மன்னன் என்னட்ட கேட்டான். என்னக்கூடிய விஷயம்ல என்னுடைய தியானத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்களுடைய தாத்தா தான் வந்து ஹரிச்சந்திர மகாராஜா, மிகப்பெரிய ஒரு மன்னன், நல்ல ஒரு ஞானியா இருந்தவர். அவர் வந்து ராஜசூய யாகம்ன்ற ஒரு யாகம் பண்ணாரு. அதே மாதிரி ஒரு யாகத்தை இவரும் பண்ணணும்னு நினைச்சாரு இந்த லவணன். ஆனா இவர் வந்து வெளிப்படையா பண்ணாம மனதுக்குள்ளேயே பண்ணணும்னு நினைச்சு, மனதுல மானசீகமா பண்ண நினைச்சு ஒரு 1.5 வருடங்கள் அந்த மானசீகமா பண்ணாரு. அதோட பலனையும் அவர் அனுபவிச்சாரு. ஆனால் அது வந்து எவ்வாறு 12 வருடங்கள் செய்ய வேண்டிய அந்த ராஜசூய யாகத்தை 1.5 வருடங்கள் தன் மனதுக்குள்ளேயே செஞ்சு அதுக்குள்ளேயே இவர் வந்து அது எப்படி முறைப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்யாமல் வேறுவாக தனக்குள்ளே செய்து அதுக்குண்டான பலனை அனுபவித்தார். அப்ப செய்ய வேண்டியதை சரியாக செய்யாததனால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் ஏற்பட்டு ஒரு துக்கத்துக்குள்ள அவர் விழுந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தர்மப்படி நியாயப்படி நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டான முறைப்படி நம்ம செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றாலே நமக்கு சில துக்கங்கள் வரும் என்பது இந்த லவனோட ஒரு வாழ்க்கையிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். 2வது, காரியம் செய்யறது காரியம் செய்யாதது இது எல்லாமே மனதின் அடிப்படையில தான் இயங்குகிறது. நீங்க இப்ப இந்த சத்தியங்கள்லாம் நம்ம கேட்கும்போது சில நேரத்துல நமக்கு ஒரு குழப்பம் வரும். திடீர்னு சொல்றீங்க மனமே இல்லைன்னு சொல்றீங்க, திடீர்னு இந்த மாதிரி தர்ம காரியங்கள் கரெக்டா அதர்மப்படி இல்லாம வாழணும்ன்றீங்க அப்படின்றலாம் பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த உலகம் நாம வாழக்கூடிய இந்த விவகார உலகத்துல இந்த சரீரத்துல இருந்து நாம இயங்கும் போது இந்த உலகத்துக்கு என்ன ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ நியதிகள் இருக்குதோ நியாய தர்மங்கள் இருக்கோ அதன்படி நாம இயங்கணும். நம்ம இன்னைக்கு சாப்பிட்றது, நம்ம வேலைகள் செய்யறது இதெல்லாம் செய்யணும். ஆனா அது செய்து கொண்டே இருக்கும்போது நமக்குள்ளே நான்ற ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த அறிவு இருக்குல்ல, அந்த அறிவை வச்சு இது எல்லாம் எப்படி வந்து உருவானது, இதெல்லாம் நிஜம்தான் இருக்கிறதா, இதோட தன்மை என்ன அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ள ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ரிசர்ச் பண்ண நம்ம ஒரு நாள் வந்து இது அனைத்தும் ஒரு மாயா தோற்றம் என்ற அந்த ரிசர்ச் நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு அல்டிமேட் ரிசல்ட் ஒரு நாள் கொடுக்கும். அதுதான் ஞானம். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது மேல இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எந்த ஒரு பிடிப்பும் தானா போயிடும். ஆனா அந்த நிலைக்கு போற வரைக்கும் நாம வந்து தவம் பண்ணணும், நம்ம தீர்த்த யாத்திரை பண்ணணும், கோயில்களுக்கு போகணும், நல்ல ஒரு மனது நிலையை சமநிலைப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா வெளி உலகம் சார்ந்து பொருட்களை சார்ந்தே நாம் வாழ்க்கையில் ஓட ஆரம்பித்து விடுவோமே தவிர உள்ளுலகம் சார்ந்து ஓடவே மாட்டோம். அப்புறமேட்டு நமக்கு வாழ்க்கையில எல்லா துக்கம் வருதே அப்படின்னா எல்லா துக்கமும் வரும், வராம இருக்கவே இருக்காது. ஸோ இப்படி வந்து சொல்லி முடிக்கிறாரு. நல்லது.